கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எல்லாமே சப்ப மேட்ரு அப்படி மனநிலை வரணும்னா இப்படி உட்காந்துன்னு எல்லாம் சப்ப மேட்ரியா. அதாவது எப்படின்னா, ஒரு சிலர் ரொம்ப நாகரிகம் மயிறு மட்டெல்லாம் பார்ப்பாங்களா, இப்படிலாம் பார்க்கக்கூடாது. காலத்துக்கு எல்லாமே சப்ப மேட்ரு என்ன, உளுண்டு தான் வாழ்க்கை. நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே, உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஒரு லுங்கியை எடுத்து கட்டின்னு இந்த சட்டையை உதறி இது தூக்கி எங்கன்னா விசிறி வச்சுட்டு, இல்லை பொண்டாட்டியை போய் அதிகாரம் பண்ணி, ஆம்பளையா இருந்தா வீட்டில் போய் பொம்பளை அதிகாரம் பண்ணுவான் தானே, என்னடி பண்ணிக்கிற அப்படின்லாம் கேட்குறான்ல. போதாது, வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா தான் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, வீட்டுக்கு வந்துட்டு எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் விருப்பமாக இருக்கிறீங்க. ஜெட்டியாக ஊற்றி விசில் வச்சிங்க, குளிச்சுட்டு வந்து கோவம் துண்டு கட்டின்னு தொட தெரியுது, அப்படி தானே. கொஞ்சம் முனையில் சைடில் கூட பார்த்தா தெரியும். இவ்வளோ சுதந்திரமாக எங்கே இருக்கிறீங்க, வீட்டில் தானே. இங்கேயும் அப்படி தான். கடவுள்கிட்ட வந்துட்டாலும் எப்படி இருக்கலாம், சுதந்திரமாக இருக்கலாம். கடவுள் உங்ககிட்ட எந்த மசுரையும் கேட்கறது இல்லை. மசுரை படைச்சது யார் தான், கடவுள் தான். மயிர் நம்மளால் செய்ய முடியும் நினைக்கிறீங்க, எந்த சயின்டிஸ்ட்னா மயிர் செய்ய சொல்லுங்களா பார்க்கலாம். அவர் பெரிய மயிராச்சே, ஃபோன் செஞ்சார், அதை செஞ்சார், இதை செஞ்சார், செய்யல அவர். அங்கேருந்து புரிஞ்சுக்கினார். இனி தான் ஒரு அழகு நிலா, ஒரு பியூட்டி மூணு வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. பிளாஸ்டிக்கெல்லாம் உருக்கி திரவ தங்கம் செய்ய போகிறாங்களா, ஒரு பெரிய விடுதலை அடைஞ்சிருக்குது அப்படின்ற. கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். எல்லாம் சப்ப மேட்டர்னு எப்போ புரியும், ஆஞ்சி ஓஞ்சி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒன்றுத்துக்கும் உதவாமல் இங்கெல்லாம் ஒழுவோம். ஒரு குச்சி வச்சு நிற்பேன் அப்படி ஆடின்னு. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆடிய ஆட்டம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, கூடு வீட்டு ஆவி போன. இந்த வயசுலேயே புரிஞ்சுன்னா எப்படி வாழலாம், இப்போயே புரிஞ்சுன்னா இங்கேருந்து எப்படி வாழலாம். நீங்கள் நான் கேடு கட்டு போயிடுங்க, வாழாத போயிடுங்க, வசதியாக இல்லாத போயிடுங்கன்னு சொல்லலை. நாகரிகமாக அதெல்லாம் இருங்க. யாருக்காக நடிக்கிறதுக்கு, இதெல்லாம் சும்மா. யார் உங்களுக்காக எப்படி இருங்க, நீங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிங்க. புரியுதா? நீங்கள் நடிக்கிறேன்னு சொல்ல போய் அவனுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சு உங்களை காணாமாக்கிட்டீங்க. அதுமாதிரி உங்களை போய் கேட்டாக்க நான் ஏதோ ஒரு மதம் பேரை சொல்கிறேன், இல்லை ஜாதி பேரை சொல்கிறேன், இல்லை ஆம்பளை பொம்பளைன்னு சொல்கிறேன், என்ன ஆகிட்டேன் நான். எனக்கு கூட ஆடும்போது ஆம்பளை பொம்பளைலாம் இருந்தேனா என்ன, அப்படிலாம் இருக்குதா என்ன, இங்கே ஆட்டுறாங்க அங்கே ஆட்டுறாங்க ஒல்காரட்டிக்கு தான் என்ன. அதெல்லாம் சும்மா மனசுக்குள்ளே தான். அதெல்லாம் எல்லா கூத்து எங்கே தான், மனசுக்குள்ளே தான். ரொம்ப ஃப்ரீயாக இருங்க. எல்லாம்னா மேட்ரு தான், சப்ப மேட்ரு. சப்பை கூட உதவாது. சப்பைனா இடுப்பு எலும்புக்குது இல்லை, அது பேர் தான் சப்பை. எல்லாம் என்னதான் சப்ப மேட்ரு தான். நீங்கள் உட்காந்துக்கிட்டே சப்பையில் தான் உட்காந்துக்கிறீங்க. இடுப்பு எலும்புக்குது இல்லை, அந்த பட்டையாக இருக்குமே அது பேர் என்ன, சப்பை. இந்த கறிகளில் போய் கறியெல்லாம் வெட்டினீங்கன்னா வெட்டி எடுத்துட்டு அதில் ஒரு கத்தி எடுத்து தூக்கி விசில் அடிப்பான். அதை மெலிசாக ஒரு தகுடு மாதிரி இருக்கும். சிக்கன்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த ரெக்கையாண்டு பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்கும். சப்ப மேட்ரு. மேட்ருன்னா தான் சப்ப மேட்ரு தான். மனநிலை எப்போ வரும்னா, என் வீடியோ 2 வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துடும். அடடே ஒருத்தன் இவ்வளோ புரிஞ்சு வச்சுட்டு ரொம்ப சாதாரணமாக பேசிக்கிறாயா. நிறைய பேருக்கு அல்பமாக இருக்குது. என்னடா நம்ம புனிதமாக சொல்லி நமச்சிவாயம் நமசிவாயன்றோம் சொல்லிட்டு நமசிவம் சொல்லக்கூடாதுன்னு எவனா சொன்னான்னா என்ன, அப்படிலாம் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம மேலே கருணை என்ன பண்ணிட்டான், பொழிட்டோம். திடீர்னு அலுவலையா சொல்கிறான், பாவாடையாக தான் இருப்பான். சலாம் அலைக்கும் பாய், சலாம் அலைக்கும். என்ன பிரச்சனை, இங்கே கீழே டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு பிள்ளை அப்படி தான் வந்தாங்க. நம்ம என்ன பண்ண முடியும், இதெல்லாம் சும்மா பேச்சு. வாழ்க்கை எதுக்கு தான். சப்ப மேட்ரு கொண்டாடுங்க, இல்லைன்னா செத்துருவீங்க. போனமாக போவீங்கல்ல, அப்போ மற்றவங்க நிற்பாங்க. 2 கட்டை வேறல கட்டி கீழே கட்டையில் போகிற மரக்கட்டையில் வேக அப்பா என்ன பெற்ற அப்பா. உங்கள் குடும்பத்தில் யாருமே சாவலையா, நீங்கள் பார்க்கலையா? சப்ப மேட்ரு ஒன்றும் புரியல உங்களுக்கு. யாரும் சாவத்தை பார்க்காத மாதிரி பேசிக்கிறீங்க. யாருன்னா சொல்லுங்களேன், நான் சாவெல்லாம் பார்த்தது இல்லைன்ட்டு.
புத்தரை பச்சுங்க அவர் 3 விஷயம் பார்த்தாராம். நோயாளி, செத்துட்டு போன இன்னொன்று ஒரு நோயாளி, ஒரு அது மாதிரி சும்மா சொன்னாங்க. உண்மையிலே அப்படி நடக்கல. நதி பிரச்சனை பிரச்சனை பண்ணார். ஆனால் நம்ம புக்கில் எல்லாம் பாடத்தில் அப்படி வரல. ஒரு நோயாளி பார்த்தாரு, ஆல்மா செத்து போயிட்டு பணத்தை பார்த்தாரு, ஒரு வயசான ஒரு நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு போனார். இவங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? அப்போனா நீங்களாம் புத்தர் இல்லையா? ஏன் ஆக மாட்டேன்றீங்க? இவ்வளோ பார்க்குறீங்க தானே? உங்கள் தாத்தானா கூட தாத்தாக்கு அப்பா செத்துட்டு இருப்பார் தானே? பார்க்கல நீங்கள்? பார்க்காத மாதிரி அப்படியே புனிதமாக அப்படியே என்ன பண்ண போறீங்க? அப்படியே ஒருத்தர் அல்மா மேட்ரு ஒருத்தர் பேசுவார். இப்படிலாம் நான் பேசுவேன், ஆனால் நான் பேச மாட்டேன்னுவார். டேய் அதான்டா நீ தூங்கும்போது எங்கன்னா துணிக்குதுன்னு பார்த்தீங்க, சொம்மனா நம்மளை ஏமாற்றி வச்சுக்கிறாங்க. எப்படி இருங்க? வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம். முடியாது, வசதி இருக்கணும். காலை ஜப்பானில் காஃபி, இன்னும் ஜப்பான் போல. மாலை நியூயார்க்கில் கேப்ரே, இரவில் தாய்லாந்தில் ஜாலி. கடவுள் படைத்த உலகம் இது, மனித சுகத்தை மறுப்பதில்லை. உங்களுக்கு ஊரில் எடுக்கும் சொரிஞ்சிக்கணும், நாகரிகம் பார்த்தா நடக்காது பூஜை. வீட்டுக்கு போனால் எப்படி இருப்பீங்க? வீட்டில் எப்படி இருப்பீங்க? அப்படியே அந்த இதெல்லாம் அழகாக மடித்து, இந்த ஜாக்கெட் உள்ள எதுவும் தெரியக்கூடாதுன்னு அங்கே ஒரு பின்ன ஒன்று போட்டு, அப்படி மெல்ல நடமே நீ கிணிக்கு. இப்போ இந்த போய் வந்த நேரத்தில் பூ போட்டு கிரீட எடுத்து வச்சா என் பொண்டாட்டி, பூ போடாத திரும்ப குளிக்கணும் போகிற ஆகிடும். எல்லாம் போட்டாங்க பூ ஒத்துக்குன்னா, நான் போட்டால் தான் பிடிக்க முடியாதாண்ணா. ஒரு குசு விட்டு காமிச்சேன். பூ முன்னாடி தான் என்ன பண்ண முடியும் நான்? இப்போ யாரைனா நான் வாடிப்பொடின்னு கூப்பிடலாமா? எல்லாரையும் வாடிப்பொடின்னு கூப்பிட்டான்னு ஏன்? எங்க வந்தா அல்ப மேட்ரு, எப்பயா சப்ப மேட்ரு? வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வாங்கடான்னு கூப்பிட்டுக்கிறேன் நான். யோக குடியில்னா உங்கள் உடம்புடா, உங்கள் உடம்பு தான் வீடு. அதில் என்ன பண்ணுங்க? வீட்டுக்கு வாங்கினா எந்த வீடுன்னு கேட்டுனுக்கிறான். சின்ன வீடா பெரிய வீடா? எல்லாம் சப்ப மேட்ரு தான். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது தானே? சொல்ல முடியாது. சப்ப மேட்ரு தானே? காரணம் சீரியஸான மேட்ரா? இல்லை சீரியஸான மேட்ரு இருந்தால் கூட சொல்லுங்கள், நானும் சப்ப மேட்ரு ஆக்கி காட்டுறேன். சார் இது ரொம்ப சீரியஸான மேட்ரு இல்லை. எல்லாம் ஒரு நாள் என்ன ஆயிடுவான்? மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே நீ உன்னையே. யாரைய? திரும்பு மனம் திரும்பு. யாரை பார்க்க? உன்னை பார்க்கறதுக்கு. அவனை என்ன பார்க்கறதுக்கு போனால் நான் என்ன பண்ண முடியும்? அங்கெல்லாம் யாரும் இல்லை. நீங்கள் பாட்டு கூப்பிட்டாங்கன்னு வச்சிங்களேன், இவங்க காலிங்க அவங்க காலிங்கெலாம் கூப்பிடுவாங்க. அங்கே போனீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க. சார் கூப்பிட்டாங்க, நீங்களே அவங்க எங்கன்னு கேட்டு பாருங்களேன். அவங்கள நாங்கள் என்ன பண்ணிட்டான், கழுமத்தில் ஏற்றிட்டோம் சார். அவர் அப்போ என்ன பண்ணிட்டான், ஃபினிஷ் பண்ணிட்டோம், நாங்கள் வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னானுங்க. நல்லா இருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.